கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் ஞாயிறு காலை ஆராதனையில் நம்ம தேவனுடைய ஒரு மகா பெரிய மகிமைக்காகவும் நம்முடைய ஆத்தும ஜீவத்தினுடைய பிரயோஜனத்திற்காகவும் இந்த கடைசி காலங்களில் அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம இப்போ நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போது இஸ்ரேலை பற்றி அநேக விஷயங்கள் வந்துட்டுருக்கு. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டுருக்கு. 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கு. நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதும் ஏறக்குறைய முடிவுடைய பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். அதனால் இப்போது நம்ம நம்மளை சுற்றிலும் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும், தீர்க்க தரிசிகளையும் பார்க்கணும், தீர்க்க தரிசனங்களையும் பார்க்கணும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணலட்சணங்களை பெருகக்கூடிய ஒரு காலப்பகுதி. சரியா? ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, இது ஒரு முழு பரீட்சையின் காலம். இப்போ எப்படி ஒரு முழு பரீட்சை எழுதும்போது ஃபைனல் எக்ஸாம் நடக்கும் இல்லையா? அப்போது எப்படி அதுக்குரிய எல்லா விதமான ஆயத்தங்கள், சில பயங்கள் இல்லையா, அதுக்குரிய எல்லா விதமான பிரயாசங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நம்முடைய லைஃப். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலிங், கடைசி அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்போ இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை நம்ம உற்று கவனிக்கிறவர்களாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பாடத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் கூட. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறுனுடைய ஒரு பகுதி. நமக்கு நிறைய ஆபிரகாம் பற்றி ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கை வரலாறு, இஸ்ரேல் ஜனங்களுடைய வழி பிரயாணங்கள், அதுக்கு பின்னாடி ராஜாக்கள் தாவீது, சாலமோன் போன்றவருடைய வாழ்க்கை எல்லாமே தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அது நமக்கு அதிகமாக நம்ம கவனிக்காத ஒரு பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், யாரை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, அப்ரஹாம் என்று சொன்னாலே ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, அந்த ஆர்டர் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஆர்டர்லேருந்து சற்று விலகி ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அந்த பார்க்காம கொஞ்சம் தள்ளி ஆபிரகாம் உடைய மகன் இஸ்மயேல், அந்த இஸ்மயேலை குறித்து இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நார்மலாகவே நமக்கு ஆபிரகாம் என்றாலே நமக்கு ஆபிரகாம் ஈசாக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நமக்கு ஹிஸ்ட்ரி நல்லா தெரியும். ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கும்போது சாராளே குழந்தை பாக்கியத்திற்காக தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்குறாங்க. அதன் நிமித்தம் இஸ்மயேல் பிறக்கிறார். இஸ்மயேல் மாம்சத்தின்படி மூத்தவர் இல்லையா? ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி அவர் பிறந்த ஒரு மகன், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த இஸ்மயேலுடைய லைஃப்பில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கும் வேதத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அதையத்தான் இப்போ நம்ம உற்று நம்ம கவனிக்க போகிறோம். இதில் ஆச்சரியம் என்னென்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்கிறாங்க, இப்போ நம்ம முஸ்லீம் சகோதரர்கள்லாம் இஸ்மாயில், அதுதான் இஸ்மயேல் நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஈசாக்குக்கு ஐசக்குன்னு சொல்கிறோம். இதை எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்மாயில், ஐசக்கு, ஈசாக்கு 2 பேரும் அண்ணன் தம்பிகள். அதனால் இப்போ முஸ்லீம்களும் இவர்களும் அண்ணன் தம்பிகள், ஏன்னா இஸ்மாயிலுங்கிற பேர் வருது இல்லையா என்று நினைக்கிறாங்க. அதாவது அந்த அடிப்படையில் இல்லை. இஸ்மயேலுங்கிறது ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த மூத்த பிள்ளை. ஆனால் முஸ்லீம்களுடைய அந்த மார்க்கம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 600வது வருஷங்களில் தான் அந்த முஸ்லீம் மார்க்கமே ஆரம்பிக்குது. அதில் ஆபிரகாமுக்கு இப்ராஹிம், சாலமோனுக்கு சுலைமான் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஈசா நபி என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் எல்லாம் உண்டு. ஆனால் இஸ்மாயேல் என்பவர் ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு பிறந்தவர். ஸோ அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த பெயர்கள் இப்போ வச்சுக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இஸ்மயேலுடைய
அந்த பிறப்பு, அதில் இருந்த ஒரு வாழ்க்கை வரலாறு. இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். அதில் பார்த்தீங்கன்னா மூத்தவர் அந்த இஸ்மவேல் பிறக்கும்போது அந்த ஆகாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மயேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மயேல் அப்படின்னாலே கர்த்தர் கேட்பார், தேவன் கேட்பார்னு அர்த்தம். சரி, ஓகே. அப்போது இந்த இஸ்மயேல் அவருடைய ஹிஸ்ட்ரி அதிகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கோன்னா, அது அவருடைய சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று முக்கியமானது. அதுக்கப்புறம் ஒரு 12 கோத்திரமாக பெருகினாங்கங்கிறது நமக்கு தெரியும், இஸ்ரேல் மாதிரியே. ஆனால் அவர் பிறக்கும் போதே அந்த இஸ்மயேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகும், எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். எடுத்தோடனே இந்த இஸ்மயேலை குறித்து சொல்லும்போது அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான்னு சொல்கிறார். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக அவன் குடியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த பிள்ளை எல்லாம் வளருது. அப்படி வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கும் பால் மறக்கும் போது ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அந்த விருந்தில் கவனித்து பார்க்கும்போது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, அப்போ அவங்க 2 பேரும் என்ன செய்கிறான்னா, சாராளை அங்கே பரியாசம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் குழந்தை இல்லை. அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என்னோட ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த ஈசாக்கை குறித்து சொன்ன வசனம் இல்லை, இஸ்மயேலை குறித்து சொன்ன வசனம். இதை குறித்து சொன்னே கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்னதான் இருந்தாலும் தனக்கு பிறந்த மகன் தானே, தன்னுடைய வித்து தானே. அதனால் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்குது. ஆனால் தேவன் ஆபிரகாமிட்ட என்ன சொல்லிட்டார்னா, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு நீ துக்கப்பட வேண்டாம், ஈசாக்கின் இடத்துல தான் உன் சந்ததி விளங்கும், அதனால் நீ சாராள் சொல்கிறத நீ கேளு, அந்த பொண்ணை அனுப்பிச்சிரு, அந்த குழந்தையை நீ அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லும்போது பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். அந்த அடிமை பெண்ணின் மகனும் உனக்கு வித்து தான், அதனால் அவனே நான் ஒரு ஜாதியாக்குறேன், அதனால் நீ அவரை அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பம், அப்புறம் ஒரு துருத்தியில் தண்ணி எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து, நீ வனாந்தரத்தில் போய் எங்கேயோ பொழைச்சிக்கோன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அப்போ அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அங்கே அலைந்து திரிகிறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாகவே பாலைவனம், தண்ணீர் இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு பாலைவனம். இப்போ இந்த போக 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 அந்த தண்ணீர் எல்லாம் செலவாயிடுச்சு, துருத்தியிருந்த தண்ணீர் செலவாயிடுச்சு. பாருங்கள், துருத்தியிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, இப்போ அந்த பிள்ளை தண்ணிக்காக தண்ணி கிடைக்கல, சாகிற நிலைமைக்கு அந்த பிள்ளை போயிடுச்சு. இந்த பிள்ளை சாகிறதே அந்த அம்மானால் பார்க்க முடியல. பாருங்கள், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பை பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அந்த அம்மா கதறி அழுகுது, ரொம்ப கதறி அழுகிறாங்க. பையன் ஏன்னா தண்ணி இல்லாமல் அந்த பையன் தவிக்கிறான். அங்கே அந்த அம்மா தேவனை நோக்கி கதறி அழுகும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளை அழுகுதில்ல, அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், தேவன் பிள்ளையுடைய அழுகையினுடைய சத்தத்தை கேட்டுட்டாரு, அதனால் நீ எழுந்து எடுத்து அவன் உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு இன்னும் தண்ணி இல்லை, தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போது தேவன் பாருங்க என்ன செய்கிறார். ஆதியாகமம் 21:19 வாசிக்கலாம்.
தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். பாருங்க, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். சுற்றிலும் பாலைவனம், தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை அழுகுது. அந்த அம்மா சாகிறத, பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியல, ரொம்ப தூரத்தில் போய் நின்று அழுகுது. அப்போ தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்புறம் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு, அப்போ அது வரைக்கும் ஒரு டைம் வரைக்கும் அங்கே தண்ணி இருக்கிறது தெரியல. தண்ணி ஆல்ரெடி இருக்கு, ஆனால் அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக இந்த அம்மாவுக்கு தெரியல. ஆனால் ரைட் டைம் வரும்போது தேவன் அந்த அம்மாவுடைய கண்களை திறக்கும் போது அந்த போய் தண்ணி நிரப்பிட்டு வந்து அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுக்கும்போது அந்த குழந்தை பிழைத்தது. ஸோ பிழைச்சு தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே அவன் வல்லவனானான். ஸோ அவனும் ஒரு பெரிய ஜாதி ஏட்டார் இஸ்மாயில். இவ்வளோதான் இஸ்மாயிலுடைய லைஃப்பில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி. இது நமக்கு பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. நமக்கு தேவனுடைய திட்டத்தை கவனிக்கும் போது அங்கே ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பாட்டு தானே தெரியும். ஆனால் தேவனுடைய அந்த சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த கோணத்தில் வேணாலும் நம்மளை வழி நடத்தும். ஆனால் அந்த நேச்சரு, அதை சொல்லியிருக்கிற சம்பவங்கள், அது தேவனுடைய திட்டத்தோடு பொருத்தி பார்க்கும்போது எந்த நிழலை எதுக்கு தேவன் வச்சிருக்கிறாருங்கிறது அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த இஸ்மாயேல்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் யாருக்கு நிழலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பொருளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு சின்ன க்ளூ. இந்த இஸ்மாயேலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். பாருங்க, அந்த இஸ்மாயேல் யாரை குறிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் இல்லையா, அதில் 2 க்ளூ கொடுத்துருக்கு. ஒன்று, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ரெண்டாவது, எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். அவனுடைய கையும் எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக அவன் குடியிருப்பான். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ நமக்கு. அப்போது நம்ம உலகளாவிய பார்வையில் தேவனுடைய திட்டத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இதே உலகத்தில் ஒரு துஷ்ட மனுஷன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். மனுஷன் அப்படின்னாலே மனுஷர்கள் தான் இல்லையா. அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே இருக்கிறாங்க. அவர்களும் எல்லாருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் இஸ்மாயேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இஸ்மாயேல்னால என்ன அர்த்தம்? தேவன் கேட்பார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போது அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை தேவன் கேட்பார். கேட்டாரா இல்லையா? அப்படின்னா இந்த இஸ்மாயேல் என்கிற துஷ்ட மனுஷன் அவன் எல்லாருக்கும் விரோதமாக அவன் இருக்கான். அவனுக்கு விரோதமாக எல்லாரும் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மரண பிரச்சனை வரும்போது அவன் அழுகும்போது அவனுடைய சத்தத்தை தேவன் கேட்டு அவனுக்கு உயிர் கொடுப்பார். இதுதான் இஸ்மாயேலுடைய லைஃப்பில் நடந்தது. சரிங்களா? அப்படின்னா யார் இந்த இஸ்மாயேல்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதை கண்டுபிடிக்கணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக் சப்ஜெக்டில் உடன்படிக்கைகள் அப்படின்னு ஒரு பாடம் வரும். ஞானஸ்தான சப்ஜெக்டுக்கு முன்னால் அந்த பாடத்தில் ஆபிரகாமுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு சுருக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வரார். இப்போ யார் இந்த இஸ்மாயேல்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கலாத்தியர்கள் நிருபத்தில் ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரியை நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா இந்த நிழல் நமக்கு தெரியணும் இல்லையா, அதை புரிய வைக்கிறார் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அந்த உடன்படிக்கையில் சப்ஜெக்ட்ல நமக்கு தெரியும் இல்லையா, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள், ஒருவன் அடிமையானவனிடத்திலே பிறந்தவன், இன்னொருத்தரும் சுயாதீனம் உள்ளவனிடத்திலே பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். யாரு? ஆகாருக்கு பிறந்த இஸ்மாயேல் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான், ஈசாக்கு. இதை சொல்லிட்டு தான் கலாத்தியர் 4:24 பாருங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள்.
அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இது 2 விதமான அரேஞ்ச்மெண்ட். கவனிக்கிறீங்களா? அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை வருகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அந்த ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாளே. இது வரைக்கும் சொல்லிட்டார். அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக அந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம உங்களுக்கு சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள். ஒன்று ஆகார் அடிமை பெண், இன்னொன்று சாராள் சுயாதீன அந்த பெண். இந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகள். அப்போ இந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மயேல் இப்பொழுது இருக்கிற எருசலேமோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே வந்தவங்க தான் இஸ்மயேல் மாதிரி இஸ்ரேல் ஜனங்களா. எதுக்கு அடிமைகளாக இருந்தாங்க? நியாயப்பிரமாணம். புரியுதுங்களா? அப்போ ஆகார் எதை குறிக்குது? அந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தை அந்த அம்மா குறிக்கிறாங்க. சாராள் எதை குறிக்கிறாங்க? சுயாதீன பிரமாணத்தை அந்த அம்மா குறிக்கிறாங்க. இப்போ அந்த சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் நாம எல்லாருக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்துரு, உனக்கு தான் நிறைய பிள்ளைகள்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டத்தில் பாருங்க, சுயாதீன பிரமாணத்துக்கு நிறைய பிள்ளைகள் ரொம்ப வருஷமா பிறக்கவே இல்லை. நீ சொல்லப்போனால் 4000 வருஷமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்குமே இந்த சுயாதீனத்தில் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள் வரல. அப்போ அந்த சுயாதீன பிரமாணம் எப்படி ஒரு மலடியாக இருந்ததா? எப்படி சாராள் மலடியாக இருந்த மாதிரி அந்த சுயாதீன பிரமாணம் ரொம்ப நாளாக மலடியாக இருந்தபோது, அப்போ அதற்கு முன்பாகவே ஆகார் என்கிற அடிமை பெண்ணுக்கு அங்கே இஸ்மயேல் பிறந்த மாதிரி பாருங்க. அப்போ முதல் சுயாதீனம்ங்கிறது மேலான எருசலேமோ அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்போ நம்ம முதல் சுயாதீனத்தில் இந்த பூமிக்கு வந்தது யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதோ நான் போகிறேன் ஆண்டவரே. இப்போ அவரை பின்பற்றக்கூடியவருடைய திருச்சபையின் பிள்ளைகளோட ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினாள். அப்போ கிறிஸ்துவும் சபையும் தான் இந்த சுயாதீன பிரமாணம் என்கிற ஸ்திரீக்கு பிறந்தவர்கள். யார் மாதிரி? சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை போல. அதனால தான் அடுத்த வசனம் பாருங்க, கலாத்தியர் 4:28 வாசிக்கலாம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மெல்லாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். புறஜாதி அப்புறம் கொஞ்சம் இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா நாம கிறிஸ்துவுக்கு பிறகு வருவதற்கு முன்பாகவே, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே, முன்னாடியே அங்க ஆகாருக்கு இஸ்மயேல் பிறந்த மாதிரி பாருங்க, நியாயப்பிரமாணம் என்கிற அந்த ஸ்திரீக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பிறந்து விட்டார்கள். ஸோ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் இஸ்மயேல். புரியுதுங்களா? இஸ்மயேல் அந்த கேரக்டர் யாருக்கு நிழலாக இருக்காங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக இருக்காங்க. புரியுதுங்களா? இஸ்ரேல் இந்த பாடத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்கள நிழலாக இருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ அந்த ஒரு விருந்து வைக்கும்போது ஈசாக்கையும் சாராளையும் அவங்க ஆகாரும் பிள்ளையும் பரியாசம் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் மற்றவங்களெல்லாம் அதிகமாக பரியாசம் பண்ணுற மேட்டிமையில் இருந்தாங்க அவங்க. அதனால் இது எது வரைக்கும் நீண்டுச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர்களுக்கு ஒரு தாயை போல நிறைய சத்தியங்கள் சொல்கிற வரைக்கும் அது நீண்டுச்சு. அப்போ கூட அவர்களுக்கு அந்த மேட்டிமையிலிருந்து இறங்கலை. கவனிக்கிறீங்களா? மேட்டிமையிலிருந்து இறங்கலை. அப்போது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பிள்ளைகளையும் அவங்க வெறுத்து ஒதுக்கி பரியாசம் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க செய்கிறாங்க. ஸோ இப்போது அங்கே ஆகாரும் அந்த இஸ்மயேலும் இந்த காரியத்தை செய்ததுனால இதே கலாத்தியரில் 4:29 பாருங்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனே அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலே சொல்றார், மாம்சத்தின்படி பிறந்தவன்
ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இஸ்மவேலை போல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பரியாசம் பண்ணக்கூடிய மற்றவர்களையும், திருச்சபையின் பிள்ளைகள், உண்மையான சத்தியத்தில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறவர்களாக. அதுக்கு பவுலே உதாரணம் இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் நடந்து வர்றதுனால இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மயேல். கவனிக்கிறீங்களா? இந்த இஸ்மயேல் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி பிறந்தவன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். இந்த இஸ்மயேல் பாருங்க, ஆகார் என்பது அரபி தேசத்துள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. அப்படின்னா அந்த ஆகாருங்கிற அடிமை பெண், அது நியாயப்பிரமாண ஸ்திரீ, நியாயப்பிரமாணம், அதற்கு பிறந்தவர் தான் அந்த இஸ்மயேல். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு தேவனுடைய கோணம் அந்த தேவனுடைய திட்டத்தில் மாறுது பாருங்க இல்லையா? வழக்கமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை டைரெக்டாக பார்த்தது உண்டு. இப்போ இஸ்மயேல் பற்றி படிக்கும்போது இந்த இஸ்மயேல் யாருக்கு நிழலாக இருக்கார் பாருங்க. ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் பிறந்துட்டார். திருச்சபை பிறப்பதற்கு முன்பாகவே மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டாங்க இல்லையா? அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா? ஆனால் நம்ம யார்? சாராளுக்கு பிறந்தவர்கள். சாராளுங்கிறது தெரியும் இல்லையா? சுயாதீன பிரமாணம், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்போது அன்புக்குரிய சகோதர சூழலை இப்போ நம்ம யாருடைய ஹிஸ்ட்ரி தான் இப்போ பார்க்க போகிறோம்னா, இஸ்மயேலுடைய சரித்திரம் இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்திற்கு ஒப்பானது. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க, அவர்களை தேவன் எப்படி அவர்களை மீட்டுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு வேணும் இல்லையா? அதை பல சந்தர்ப்பங்களில் பல தீர்க்க தரிசனங்களை படிச்சிருந்தாலும் இந்த இஸ்மயேலுடைய சரித்திரத்துக்குள்ளே போய் இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா மிக சரியாக அந்த நிழல் பொருந்தி வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இது எப்படி நடந்தது என்று சொல்லி கவனிக்கும் போது, கலாத்தியருக்கு பவுல் எப்படி சாராள் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த அடிமை பெண்ணு நம்மோட சுதந்திரவாளியாக இருக்கிறதில்ல, அவளை வெளியே அனுப்பிச்சிருங்க என்று சொல்லி சொன்ன மாதிரி, இதை கலாத்தியருக்கு பவுல் நமக்கு புரிகிற மாதிரி சொல்றார். வாசிக்கலாம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ அந்த அடிமையானவன் புறம்பே தள்ளப்பட்டார், அந்த காலத்தில் ஆபிரகாம் ஒரு விருந்து வச்சார் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, அருமையான விருந்து, உலக ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது போடப்படும் போது இந்த காலப்பகுதியில் தான் ஒரு பரியாசம் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்கள், உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பிக்கலாம், இந்த பரியாசம் நடந்ததுனால எப்படி அடிமையானவள் இஸ்மயேல் புறம்பே தள்ளப்பட்டார்களோ, அந்த மாதிரி தேவனுடைய திட்டத்திலிருந்து அவர்கள் ஒரு தண்டனைக்குள்ளே போக அவங்கள தள்ளிவிடப்பட்டார்கள். இதை குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் இல்லையா? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனசாக இருந்தேன், உனக்கோ மனசு இல்லாமல் போச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னார் இல்லையா? அதோடு அவர் நிறுத்தலை. பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது நாம் வாழக்கூடிய இந்த ஜெனரேஷன்லேயே கவனிங்க, இந்த வசனம் நிறைவேறப் போகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் வணங்குகிற பிதாவாகிய யாவே தேவனுடைய குமாரன் மேசியா நம்மோடு இருக்கிறார் என்று ஒரு டைம் அவர்கள் விசுவாசிப்பாங்க. அப்ப மேசியா தங்களோடு இருக்கிறதை உணர்ந்துருவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே 1000 ஆண்டு அரசாட்சி சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருக்கிறோம். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்து தங்களோடு இருக்கிறதை உணர்வாங்க என்கிற ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கலாம்.
பட் அதுக்கு முன்னால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள், ஆதலால் தூரஸ்திரியைப் போல ஆயிட்டா பாருங்க. அப்போ தேவனை விட்டு வெகு தூரம் போன மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையே ஆயிடுச்சு. அந்த இஸ்மையேல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக இருக்கார். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக இருக்கிறவருடைய அந்த நிழல் ஒரு தடவை சொல்லும்போது அவன் எப்படி இருப்பானா? துஷ்ட மனுஷனாக இருப்பான். பாருங்க, கவனிக்கிறீங்களா? அதில் பாருங்கள் எவ்வளோ பொருந்தி வர்றதை நம்ம கவனிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள் துஷ்ட மனுஷர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர் வச்சார் தேவன்? முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பாருங்க. இஸ்ரேலுக்கு விரோதமாக சுற்றி இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் நிற்குது. இஸ்ரேலும் எல்லா ராஜ்யங்களை பற்றி அவன் மைண்டை பண்ணுறதில்ல. அது ஒரு தேவனுடைய திட்டத்தில். அப்போ இந்த படத்தை நம்ம கவனிக்கும் போது இஸ்ரேல் நம்ம தமிழ்நாட்டை விட ரொம்ப சின்னது. ஆனால் சுற்றில் இருக்கிற நாடுகள் 240 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களாம் சுற்றிலும். இவர்கள் வெறும் ஒரு 80 லட்சத்து 1 லட்சம் 1 கோடிக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுங்கிறான். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எல்லாரும் ஆப்போசிட்டாக வரவும் போகிறார்கள். காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது அவங்களுடைய நேச்சரே அதுதான் சொல்லிட்டார். அவன் துஷ்டனாக இருப்பான், எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருப்பான். இப்படியாக இந்த இஸ்மையேல் எப்போ வெளியே துரத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்மையேல்னா நமக்கு தெரிய முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்போ ஆகாரை கூப்பிட்டு ஆபிரகாம் வெளியே அனுப்பும்போது அவர் கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகன், அந்த மாதிரி தாங்க தேவனுக்கு. அவர்கள் தண்டனைக்குள்ளே போனால் கூட இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் அவர்கள் மேல் அன்பு வச்சுட்டே தான் இருந்தார். அதனால் சும்மா எல்லாம் அனுப்பலை. நீ போய் ஏதோ ஒரு நல்ல இடத்துல சர்வைவ் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு துருத்தியில் தண்ணி கொடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான போது அந்த தண்ணி கொடுத்துட்டு எங்கேயாவது போய் நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லி அனுப்பின மாதிரி தான் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் துருத்தியில் கொடுக்கப்பட்டது. நாளாக நாளாக அந்த தண்ணீர் அவர்களுக்குள்ளே தீர்ந்து போனது. அப்போ அந்த தண்ணீரெல்லாம் எதை குறிக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதுகிற பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தாங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமை செஞ்சுட்டாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னையே விட்டுட்டாங்கிற. அப்போ அவருக்குள்ள தானே ஜீவ தண்ணீர் வருது, ஜீவனும் வருது, ஜீவ வசனங்களும் வருது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அவர் சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள், அதுக்கு முன்னாடி மோசே சொன்ன தீர்க்க தரிசனங்கள், தாவீது போன்றவர்கள் எழுதின பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய சில தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் தான் தண்ணி மாதிரி ஒரு துருத்தியில். இதை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு புறஜாதிகளுக்குள்ள அவர்கள் சிதறடிக்கப்பட்ட போது அந்த தண்ணி அவங்களுக்குள்ள கொஞ்சம் இருந்தது, அந்த ஒரு மெமரி. ஆனால் நாளாக 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 வெடிப்புள்ள தொட்டி, அவங்க ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்குள் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா அது போயிடுச்சு. அவங்க ஒரு சாகர நிலைமைக்குள்ளே போனதாக படிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு போகக்கூடிய ஜனங்களான இல்லை. ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அவர்கள் என்னை மறந்தார்கள். மேட்டிமையானோன்னு, அந்த மேட்டிமை வந்தால் தான் மற்றவங்களை பரியாசம் பண்ணணும். இப்போ கூட நம்ம அப்படி தானே, மற்றவங்களை குறை சொல்கிறது, அவதூறு பேசுறது, மற்றவங்களை கேவலமாக பேசுறது, தங்களை உயர்த்தி பேசுறது, தங்களை பரிசுத்தவான்னு சொல்கிறது, மற்றவங்களெல்லாம் பாவிகள், யாரையாவது பற்றி ஒரு தவறாக சொன்னால் அந்த தவறையே அவங்களை பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேட்டிமை. இந்த மேட்டிமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது, தேவன் துரத்தினாராம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதிலேயே ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய்கிறார். அந்த வசனங்கள் தான் அந்த அறிவு. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனை இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தையே மறந்துட்டேன். அந்த தண்ணீர் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதனால் நானும் உன் பிள்ளைகளைன்னா அந்த ஜெனரேஷன் பாருங்கள்,
அது மட்டும் இல்லை, ஓசியா 8:12 வாசிக்கலாம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாருக்கோ சொன்ன மாதிரி. இன்னைக்கு நம்ம அப்படி தானே நிறைய வசனங்கள் வாரம் கேட்குறோம். சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பற்றியெல்லாம் வசனங்கள் வரும்போது அது யாருக்கோ சொன்ன மாதிரி நினச்சி சில நேரத்தில் போயிடுறோம் இல்லையா? அதுவே ஒரு மேட்டிமையான விஷயந்தான். இது நமக்கு தான் பேசுகிற சகோதரர்களும் என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் தவறுகளை பற்றி பேசும்போது முதல்ல இது எனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேட்கக்கூடிய சகோதரர்கள் கூட இது எனக்குன்னு புரிஞ்சுக்கணும். சில பேர் எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க, எனக்காகவே பேசுனீங்க, என்னையை தாக்குற மாதிரியே பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் தாக்கி பேசக்கூடாது. பட் அதே சமயத்தில் வேத வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு எல்லாருமே அடிமைகள் தான். நம்ம தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு. நாம தப்பு, பைபிள் ரைட்டு, அவ்வளோதான். வேதம் ரைட்டு, நம்ம தப்பு, அதை ஒத்துக்கிட்டு போயிடணும். ஸோ அது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். அந்த தாழ்மைக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறத கவனிக்கலாம். இப்போ தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, எப்படி அந்த இஸ்மாயேலையும் அந்த பெண்ணையும் அவங்க வெகு தூரத்தில் வனாந்தரத்தில் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் துரத்தப்பட்டார்களோ அந்த நிலைமையில் 2000 வருஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளுக்குள்ளே துரத்தப்பட்டார்கள். ஆனால் தேவன் ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லித்தான் வச்சிருந்தார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ரொம்ப கிளியரா முதலே சொல்லிட்டார். தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு நான் போயிடுவேன். ஆனா ஒரு டைம் ஒரு ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். பார்த்தீங்களா? ஒரு மகா பெரிய ஆபத்து தான் 3ஆம் உலக யுத்தம். அப்போ தேடுவாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள், கருத்தாக தேடுவாங்க. வேதத்தில் என்ன இருக்குது? அதனால தான் இன்றைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும்போது பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்கிறார், எங்களுக்கு ஆபிரகாம் கொடுத்த தேசம் 3000 வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த தேசம். அதனால தான் இன்றைக்கி சாதாரணமாக எல்லாருமே நம்ம இந்தியா முதற்கொண்டு எல்லாரும் மதர்லேண்டுன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் மட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இட் இஸ் மை ஃபாதர்லேண்ட், எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த தேசம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, அதை எங்களுக்கு கொடுக்குற போது பாலைவனமாக கொடுத்தாங்க, ரொம்ப சின்ன பகுதி தான் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் அதை பெரிய சோலைவனமாக மாற்றிருக்கோம். இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த தேசம்னு அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு அப்போது கருத்தாய் தேடி இருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருஷமாக தங்களுடைய சுய தேசத்துக்கு ஒரு தேசமானதே ஒரு மிராக்கிள், ஒரு மகா பெரிய வரலாற்று அதிசயம். நம்மெல்லாம் இன்றைக்கி சுதந்திரம் வாங்கியிருக்கோம், நம்ம உள்ளுக்குள் இருந்துட்டு போராடி சுதந்திரம் வாங்கியிருக்கோம். ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க. அத்தனை ஜனங்களும் வெளியிலிருந்து அப்புறம் மறுபடியும் எல்லாரும் உள்ளே இன்றைக்கி போராடுறாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்போ ஈரானில் மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதல் வரும் பொழுது கொஞ்சம் கவனிங்க, தங்களுடைய உயிருக்கு பயந்து நம்ம நாட்டிலேயே நம்ம இந்திய நாட்டினுடைய பிரஜைகள் எல்லாம் அவங்க நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னா உயிருக்கு பயந்து திரும்பி வர்றாங்க. இந்திய நாட்டில் மட்டும் எல்லா நாடுகளையும் வர்றாங்க இல்லையா? ஆனால் இஸ்ரேல் பாருங்கள், இஸ்ரேல் அவங்க ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிற போது எல்லா நாடுகளிலும் இருக்கிற படிக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுடைய யூத்ஸு வாலிபர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புகிறாங்க பாருங்க. இவர்கள் பிழைப்பதற்காக அந்த நாடுகளிலிருந்து வெளியே வர்றாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் சாவதற்காக எல்லா நாட்டிலிருந்து போகிறாங்க. அதனால தான் அவங்களுடைய ஸ்லோகமே நாங்கள் சாவதற்காக வாழ்கிறோம். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட டைமு கருத்தாய் தேடுவார்கள். அப்போ அது வரைக்கும் அந்த குழந்தை அந்த தண்ணீர் தீர்ந்தோடனே அது உயிருக்கு போராடி செத்த நிலைமைக்கு போயிடுது இல்லையா? அந்த மாதிரி தாங்க இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருஷமாக ஒரு செத்த கண்டிஷன் இருந்தாங்க. அப்போ அவர்கள் உயிரோடு வருவாங்களா, திரும்ப சொந்த தேசத்துக்கு வருவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும்போது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் படிச்சிருக்கோம் இல்லையா? 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள், இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் வருமா அப்படின்னு கேட்கும்போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது, அதுக்கப்புறம் நரம்புகள் சேர்ந்தது, சதை சேர்ந்தது, தோல் மூடிச்சு பாருங்க. அந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே எறும்புகள் மகா திரளாக எந்திரிச்சு நிற்கும் போது இவர்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் 11ஆம் வசனமெல்லாம் படித்து பார்க்கும்போது அவர்கள் பிரேத குழிகளை திறந்து அவங்க வெளியே வந்த மாதிரி, அப்போது ஒரு மரணத்துக்குள்ளே போய் வெளியே வந்த மாதிரி, எந்த குழந்தை ஒரு மரணத்திற்குள்ளே போய் வெளியே வந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருஷமாக
உலர்ந்த எலும்புகளாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூடி சேர்ந்து பாருங்கள். இந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினலாக இவர்களெல்லாம் வந்து இஸ்ரேல் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஹிட்லர் மூலமாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது. 60 லட்சம் யூதர்களை அவன் வந்து சித்திரவதை பண்ணி கொன்னான். இதன் நிமித்தம் நிறைய யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. ஸோ இப்படியாக என்ன நடந்தது அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். இந்த குழந்தை சாகிறத பார்க்க முடியாமல் இந்த ஆகார் என்ன படிச்சு தெரியுங்களா, அம்பு எய்யும் தூரத்தில் போய் உட்கார்ந்துட்டு அது கதறி அழுக ஆரம்பிச்சுதான். அப்படின்னா தன்னுடைய குழந்தையை விட்டு ரொம்ப தூரம் அது போயிடுச்சு. இப்போ குழந்தை தாயினுடைய கண்ட்ரோலில் இல்லை. இப்போ அது ரொம்ப தூரத்தில் போய் அழுதுட்டுருக்கு. ஆனால் இந்த குழந்தை அழுகிற சத்தம் யாருக்கு கேட்குதுன்னா தேவனுக்கு கேட்டுச்சான். ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு ஞானமான ஒரு காரியம் பண்ணுச்சு. என்னென்னா, ஒரு செடிக்கு கீழே கொண்டு போய் அது ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, அந்த செடிக்கு கீழே கொண்டு போய் அதை விட்டுட்டு இந்த அம்மா கொஞ்சம் தூரத்தில் போயிடுச்சு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதான் நம்ம வந்து இப்போ கவனிக்க வேண்டியது. அப்போது 2000 வருஷம் அந்த குழந்தை மரணப்படுக்கையிலிருந்து ஒரு செடிக்கு கீழே வந்ததான். அந்த செடி யாருன்னு தெரியுமா? அதுதான் கேள்வி. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நாட்டுவேன். அதன் இளம் கிளையிலுள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். உயரமும் உன்னதமான பர்வதத்திலே நாட்டுவேன் என்று சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செடி இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே நாட்டுவேன். அதன் கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சிகளும் வந்து தங்கும். இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்படின்னா ஒரு செடி அப்படியே வெளியே வருது. அந்த செடிக்கு கீழே போய் இந்த குழந்தை இருக்கு. இதையத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மரண படுக்கையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்க, அவர்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர்றதுக்கு அவர்கள் ஒரு செடிக்கு கீழே வர வேண்டியதாக இருந்தது. அந்த செடி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிளை, செடி, நிறைய வசனங்கள் இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துடைய கண்ட்ரோல் கீழே வந்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இதில் ஒரு சின்ன ஞான கருத்து கூட பார்க்கலாம். இந்த ஆகார் வந்து நியாய பிரமாணம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருஷம் முடிஞ்சு அவர்கள் மரணத்திலிருந்து வெளியே வரும்போது இந்த ஆகார் ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் வச்சிருக்கார் இல்லையா, அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து ரொம்ப தூரத்தில் தேவன் தள்ளி வச்சுட்டாராம். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டார். அதுதான் அந்த செடி கீழே வந்தது. இப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாமல் கிறிஸ்துவுடைய கண்ட்ரோலில் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. அதனால தான் அவர்களுக்கு உயிர் கிடைக்குது. அன்புக்குரிய சகோதர சூழல், அதுதான் அந்த லாங் டிஸ்டன்ஸ் எதை குறிக்குதுன்னா, பாருங்க, ஆகார் வந்து அந்த குழந்தையை விட்டுட்டு ரொம்ப தூரம் போனது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு இருந்த நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, அது வந்து அவர்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பினுடைய கட்டுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் வர்றதை அது குறிக்கிறதா இருக்கு. அதனால தான் அந்த அம்மா ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு. இப்போ கிறிஸ்துவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அவங்க வந்துட்டான். கிரேஸ், கிருபையினுடைய கண்ட்ரோலில் அவங்க வந்துட்டாங்க. அப்படி வரும்போது இப்போ அங்கே பாருங்க, கதறி அழுகிற சத்தம் கேட்குது இல்லையா. இதை குறித்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எரேமியா 33:15. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். பாருங்க, நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் கூட இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை அவர் நடப்பிப்பார். அப்போ இந்த குழந்தை மரண படுக்கையில் இருந்துட்டு அது வந்து தன்னுடைய உயிருக்காக அது பதறி கொண்டிருக்கிற ஒரு சத்தம் கேட்கும்போது தேவன் மேலிருந்து அப்படியே பார்த்தாராம். அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன். பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஏன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் அப்ரஹாம். இவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி, எனக்கு கீழ்ப்படிந்த என் மகனுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இல்லையா.
ஸோ தேவன் அவங்களுக்காகவே அங்கே இரக்கம் பாராட்டி, எப்படி அந்த குழந்தைக்காக இரக்கம் பாராட்டி அந்த குழந்தைய உயிரோட வெளியே கொண்டு வந்த மாதிரி தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே அவர் மனதுருகி காத்துட்ருப்பாராம். பாருங்க, சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு என்ன செய்வாராம்? அருளுவார். அது மட்டும் இல்லை, பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாரும், உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். இதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கு. உன் கண்கள் உன் போதகர்களை காணும். என்ன காரணம்? இந்த 2000 வருஷம் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, போதிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவர்களெல்லாம் புறஜாதிகளுக்குள் சிதறடிக்கப்பட்டு, புறஜாதி ராஜாக்கள் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவங்களுடைய விக்கிரகங்கள், இதை அவங்க வணங்க ஆரம்பிச்சு ரொம்ப கேவலமான நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க. அவர்களுக்கு வழி நடத்துறதுக்கு போதகர்கள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு மகாபெரிய உபத்திரவம், மரணப்படுக்கைங்கிறது புரியுதுங்களா? ஒரு மகாபெரிய உபத்திரவத்துக்குள்ளே போகும்போது திரும்பவும் அவர்கள் போதகர்களை பார்ப்பார்கள். அவங்க யார் தெரியுமா? முற்பிதாக்கள். அது தனியாக இன்னொரு நாள் சப்ஜெக்டாக வேற ஒரு பாடத்தில் கூட பார்த்துருக்கோம். முற்பிதாக்கள் சரியான நேரத்தில் தேவன் உயிர் தெழுப்பார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கூட படிக்கிறோம் இல்லையா? உன் நியாயாதிபதிகளை முன்பிருந்தது போல உனக்கு கொண்டு வந்து நிறுத்துவார், அவர்கள் பழையபடி உங்களை வழி நடத்துவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்குது. இப்போ அந்த அம்மா கிட்ட சொல்கிறப்ப, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் கையில் பிடித்துட்டு போயிடு, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ அந்த பொண்ணு அந்த பெண்மணிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, ரொம்ப நாள் கண்ணு தெரியல, ஆனால் தண்ணீர் சுனை அங்கே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு நீரூற்றாக இருந்திருக்கிறாரு, தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஆனால் எப்போ தெரியும்னா, 3ஆம் உலக யுத்தத்தில் அந்த டைமில் தேவனுடைய ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இதை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தண்ணி இருந்தது அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு டைம் கண்கள் திறக்கப்பட்டதான். இது எப்போ தெரியுங்களா திறக்க போகுது? இந்த ஹிஸ்டரியை மிக சுருக்கமாக ஒரு காலக்கணக்கின் அடிப்படையில் தேவன் நமக்கு சொல்கிறார். பாருங்க, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கவனிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கர்த்தர் 1ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். இவன் சொல்லுவாங்களா? அவர் தான் நம்மளை பீறினார், ஏன்னா தேவன் தான் துரத்தினார், அவர் தான் கூட்டி சேர்க்கிறார். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்போ இவங்க எப்போ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 3ஆம் நாள் எந்திரிச்சிருவாங்களா? எந்திரிச்சு பிழைச்சிக்குவாங்கங்கிற இந்த 3ஆம் நாள்ங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அடுத்த வசனம், அந்த 3ஆம் நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. அப்பொழுது நாம் அறிவடைந்து, அப்படின்னா அந்த 3ஆம் நாள் வரும்போது அவங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு அறிவு வந்துடும். கருத்தாய் தேடுவார்கள், படிக்கிறோம் இல்லையா? அந்த அறிவு வந்துடும். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல, ஒரு அருணோதயம்னு தெரியும், சூரியோதயம் ஒரு ஆயத்தமாக இருக்கும். அவர்களுக்கு நிறையா முன்மாறி பின்மாறிய தேவன் கொண்டு வருவார். அப்படின்னா நிறையா சத்தியங்கள் அவங்களுக்கு, வசனங்கள் அங்கெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது, இந்த வசனத்தை நிறைய டைம் படிச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய டைம் படிச்சிருக்கிறோம். ஆனால் என்ன கவனிச்சின்னா, தேவன் இவங்களுக்கு எப்படி அவர்களை திரும்ப கொண்டு வராருன்னு சொல்லும் பொழுது, இப்போ பாருங்க, எசேக்கியேல் 39:28 பாருங்க, தங்களை புறஜாதி இடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தாங்கள் சுய தேசத்திலே திருப்பி கொண்டு வந்தேன் என்பதனால் நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிஞ்சுக்குவாங்க. அப்படி இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் தெரியல. அடுத்தது, நான் இஸ்ரேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அப்படின்னா கண் மூடிடுச்சுன்னு படித்தோம் இல்லையா? அப்போ ஏற்கனவே அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு டைம் வரும்போது அவர்கள் அறிவடைவார்கள். மறைக்க மாட்டாராம், எல்லாத்தையும் சொல்லிடுறார். இது எப்போ நடக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது, இதை குறித்து வேற சில தீர்க்க தரிசனம் எடுக்கும்போது 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பார்,
மூன்றாம் நாள். அப்போ அந்த மூன்றாம் நாளுங்கிறது இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறதா. இப்போ 2026 இல்லையா? அப்போது இந்த 2000 வருஷம் நார்மலாகவே ஒரு கணக்கு போட்டோம்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 2026ங்கிற போது 2000 வருஷம் முடிஞ்சது, 26ங்கிறது மூன்றாம் நாள். அப்போ இங்கே தான் அறிவு திறக்க போகுதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சூழலை, இது எக்ஸாக்டாக எந்த காலப்பகுதிங்கிறது ஒரு சின்ன கணிப்பு தான். இதெல்லாம் ஏன்னா நம்மளாம் ஜோசிகாரர்கள் இல்லை, தேவன் சில காலக்கணக்கிலே நமக்கு முன்னாடி அப்படி அங்கே வைக்கிறார். அது நம்முடைய எச்சரிப்புக்காக, ஒருவேளை நம்ம அதில் அலர்ட் ஆகலாங்க இருக்கா. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அதுக்கு பின்னாடி தானே இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுறாங்க. கோழி தன் குஞ்சுகளை, அப்போ கோழி செத்துருச்சு, குஞ்சுகள் போயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ அவர் அவருடைய மரணங்கிற போது பாருங்கள், கிபி 33. கிபி 33 2 நாள் அவங்க புறஜாதிக்குள்ள ஒரு மரணப்படுக்கையில் போயிடுறாங்க. அப்போ அந்த 2 நாள் முடியும் போது, 2000 வருஷம் முடியும் போது, மூன்றாம் நாள் எக்ஸாக்டாக சில காலக்கணக்கை நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், அந்த 2000 வருஷம் 2 நாளுங்கிற 2000 வருஷம். அப்போ கிபி 33 கூட 2000 வருஷத்தை நம்ம கூட்டும்போது 2033 வருது. இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். கவனிக்கலாமா? ஒருவேளை இந்த காலக்கணக்குகள் சரியாக இருந்தால், மறுபடியும் சொல்கிறேன், காலக்கணக்கில் கணிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நம்ம பெரிய ஞானிகளும் அல்ல, நம்ம பெரிய தீர்க்க தரிசிகளும் அல்ல. ஏதோ இருக்கக்கூடிய சில தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் ஒரு எச்சரிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அது இதை வச்சு உடனே இது அந்த டைமில் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு வேளை பாருங்கள், இப்போ நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் தீர்க்க தரிசனங்கள் நடந்துட்டு இருக்கிறத கவனிக்கும் போது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி அது போயிட்டுருக்கு. ஒருவேளை இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பிரச்சனைகள் அதிகமாகும் போது இந்த வருஷங்கள் நம்மை தேவனிடத்தில் வழிநடத்தக்கூடிய எச்சரிப்பின் வருஷங்களாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒருவேளை மூன்றாம் உலகத்தை வந்துடலாம், சொல்ல முடியாது. அல்லது அதுக்குரிய ஆயத்தங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவு வந்துடும். அது இப்போவே ஆரம்பிச்சாச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க என்ன இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க பாருங்கள். ரோமர் 11:7 வாசிக்கலாம். அப்படியானால் என்ன? இஸ்ரேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 வகுப்பார் நம்ம படிக்கிறோம். இஸ்ரேல் இன்னும் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு டைம் அவங்க கண்கள் திறக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்மெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அவர்கள் தேடுகளை அடையாமல் இருக்கிறாங்க? கனநித்திரை நாவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தாராம். அப்போ ரைட் டைம் வரைக்கும் அவங்க கண்ணு திறக்காது, காது கேட்காது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், அது ஒரு நீர் சுனை இருக்குது. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்போது ஒரு ரைட் டைம் வரும்போது இஸ்ரேலுடைய மனக்கண்கள், ஞான கண்கள் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படும் போது அவர்கள் தேவனிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் ஓடி வரும்போது எப்படி அந்த பிள்ளைய அதனுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டு அதை மரணத்திலிருந்து வெளியெடுத்தாரோ, இஸ்ரேல் ஜனங்களையும் ஒரு மகா பெரிய பிரளயத்திலிருந்து அந்த கொஞ்சம் பேர் படிக்கிறோம் இல்லையா, அவங்கள வெளியெடுப்பார். அவர்கள் மூலம் இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் அடுத்ததாக வெளிப்படும். இது எதற்கு ஈக்குவலானது? இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்காக இதை நம்ம புரிந்து கொள்றதுக்காகவே ஒரு உவமையை சொன்னார். அதுக்கு முன்பாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 18ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம். இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை நியாய பிரமாணத்தினுடைய நிமித்தமா அநேக தண்டனைகள் போச்சு. இப்போ அவர் கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறதுனால அவர் கிருபை செய்கிறார். இது எதற்கு ஈக்குவலானது? நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, கெட்ட குமாரன் மனம் திருந்திய மைந்தன். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். அதில் மூத்த பையன் அப்பா கூட இருக்கான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் மேட்டிமை. ஆனால் இளைய பையன் என்ன பண்ணுறான், சொத்தை பிரிச்சுட்டு போய் நம்ம ஏற்கனவே படித்தோம்னா வேசிகள் இடத்துல அழிச்சிட்டான். கடைசியில் பன்றிகள் சாப்பிட்ற அந்த தவிடு சாப்பிட்றதுக்கு மனசாக இருக்கும்போது அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் தப்பு செஞ்சிட்டேன். நான் போய் என் தகப்பன் இடத்துல என்ன கேட்பேன்னா, நான் இனி உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை, உங்கள் வேலைக்காரரை ஒருத்தராக சேர்த்திக்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வரான் இல்லையா. இந்த கெட்ட குமாரன் தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். நம்ம ஏற்கனவே அந்த உவமையில் படிச்சிருக்கோம்.
அவன் போய் 2000 வருஷம் உலகமெல்லாம் பயங்கரமான கஷ்டத்தில் திரும்பி வந்து தன்னுடைய தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தும் போது எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் செய்த தவறையெல்லாம் அவர் பார்க்காம அவர் உணர்ந்து அந்த தகப்பன் தன்னுடைய மகனை அன்போடு ஏற்றுக்கிறாரோ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வந்து ஏற்றுக்குவார். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை லூக்கா 15:21 பாருங்கள். குமாரன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. என்ன ஆச்சரியம்னா, ஒரு டைம் இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவாங்களா, தங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மகா கணம் பொருந்திய கடவுளுக்கு நாங்கள் பிள்ளைகள் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லும்போது, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் படித்து பாருங்கள். நான் சொல்லுவேன் நீ எங்கள் பிள்ளைகள்னு தேவன் சொல்லுவாராம் இஸ்ரேல் ஜனங்கள். யூ ஆர் மை பீப்புள். ஏற்கனவே சொல்லிட்டார், நீ எனக்கு பரிசுத்த ஜாதி, யூ ஆர் மை ஹோலி நேஷன். இப்படி எல்லாம் தேவன் அவங்களை சொல்லும்போது அங்கே கூட ஒரு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டு அங்கே ஒரு விருந்து கூட வைக்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்படின்னா இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி உயிர் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு தண்ணீர் திறக்கப்படும். அந்த தண்ணீர் அவங்க குடிப்பாங்க, குடித்து அவங்களுக்கு உயிர் வரும். அது என்ன தண்ணீர்? அன்னைக்கு சொன்னார் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டாங்கன்னு. ஸோ அது விட்டது தான். ஆனால் இப்போ அவர்களுக்கு தேவன் ஒரு தண்ணீரை வைக்கிறார். என்ன தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், சங்கீதம் 36:8 வாசிக்கலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார். அது என்னது? உமது பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகம், இன்னும் தாகமாக இருக்கா, தாகத்தை தீர்த்தீர். சங்கீதம் 36:9 பாருங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிக்கலாமா? அப்போ இவர்கள் எல்லாம் எந்த தண்ணீருக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னா, பைபிளுக்குள்ள இவர்களுக்கென்றே சில கைடன்ஸ் உள்ள வார்த்தைகள், வசனங்கள் இருக்கு. அதை இப்போ உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்கள் மட்டுமில்லை, இவர்கள் பிள்ளைகளுக்கும் அதை உற்று கவனிக்க. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு, இதை இஸ்ரேல் இருக்கிற குழந்தைக்கு அந்த வசனங்களை உற்று கவனிப்பதற்குரிய அந்த ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்க. கவனிக்கிறீங்களா? முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோராங்கிற புஸ்தகம் 5 ஆகமங்களை தான் படிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சங்கீத புஸ்தகங்கள், தீர்க்க தரிசனங்களை இப்போ உற்று ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. இதை குறித்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய வார் ஃபீல்டில் இருந்துட்டு அங்கே பைபிள் எடுத்து சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஜீவ ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே வரும்போது, ஒரு டைம் வரும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அந்த தண்ணீர் அவர்கள் மேலே ஊற்றப்படும் போது அவர்கள் உயிர் பெற்று இந்த உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களே அங்கே வைக்க போகிறார். எப்படி அவனும் ஒரு பெரிய ஜாதியானான்னு சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய ஜாதியாக இந்த உலகத்திலே அவர்கள் பெருகுவார்கள். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதில் இப்போ தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்மயேலை அவர் மீட்டு கொண்டு வந்துட்டார், இஸ்ரேலை அவர் மீட்டு கொண்டு வர போகிறார். ஆனால் அவங்க சோரம் போயிட்டாங்க. இதில் நமக்கு என்ன பாடம்? ஒரு வசனம் மட்டும் க்ளூ கொடுக்குறேன் பாருங்க, என்ன பாடம்னு சொல்லலாம். யூதா 3 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துகிறீர்களா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு முறை அவர் வாய்ப்பு கொடுத்தார், சோரம் போனாங்க, திரும்பவும் வாய்ப்பு கொடுத்து திரும்ப வந்துட்டாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு 2வது சான்ஸ் இருக்கு. நமக்கு அப்படி இல்லைங்க, ஒரே சான்ஸ் தான், ஒரே அழைப்பு. அதான் வசனம் இருக்கு, ஒரே அழைப்பு, 2 அழைப்பு இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தடவை போனாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நம்ம அப்படி இல்லை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மேன்மையான அழைப்பு, மேன்மையான குணம், மேன்மையான எல்லா விதமான சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா? அப்போ நமக்கு ஒரே சான்ஸ் தான், நம்ம போயிட்டு திரும்பி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கிருபையை போல தேவன் நமக்கு 1000 மடங்கு நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அவர் கிருபை கொடுத்துருக்கார் வசனங்களின் மூலம். அவரை பற்றி புரிந்து கொண்டவர்கள் அந்த ஒரு வாய்ப்பை நல்லா
பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா அவருடைய வசனம் நம்மளை எப்படி கைட் பண்ணுது. 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. தேவனுடைய கிருபை நம்ம மேல் இருக்கணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே இருக்குது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை தேவன் பண்ணார், அதை கை கொள்ளலை. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். ஆனால் அந்த கிருபை ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு இல்லாமல் போச்சு இல்லையா? நமக்கு அப்படி இல்லை. நம்ம தொடர்ந்து தேவனுக்கு பயந்து நம்ம தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையை நம்ம நினைவு கூர்ந்து அந்த கட்டளையை நிறைவேற்றி கொண்டே இருந்தால் தேவனுடைய கிருபை தொடர்ந்து நம்ம மேல் இருக்கும். அவர்களைப் போல நம்ம செத்து போய் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த கிருபையோடைய தேவன்கிட்ட நம்ம போய் சேருவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.